ஏர்த்லி ரெல்மில் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார் யாக்கோப். இன்றைக்கு நம்மளும் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கீழானதை யோசிக்காத, மேலானதை யோசின்றார். எப்படிங்க? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்குங்கள் என்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, என்னால் இது இப்போ சால்வ் பண்ண முடியல, இதை சால்வ் பண்ண. ஸோ அகெயின் நம்மளுடைய மைண்ட் எப்படி கொண்டு வந்துடுறோம்? இந்த பிரச்சனைகளை பார்க்குற சொல்லி கர்த்தர் சொல்கிறார், அதை பற்றியெல்லாம் கவலை வேணாம். இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா, ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் என்பது உடனே நமக்குள்ளே என்ன வரணும்? நம்பப்படுகிறதுக்கு உறுதி. காணப்படாதவைகளை நிச்சயம். காணப்படலை, அவருக்கு என்ன நடக்கும் தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது. இது வரைக்கும் மாமனை பார்த்ததே கிடையாது, அந்த ஊருக்குள்ளே போனதும் கிடையாது. எல்லாமே ஒரு டார்க்னஸ் தான். ஆனால் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறார் பாருங்க தேவன். நீ எதை பற்றி கவலைப்பட, மறுபடியும் நான் உன்னை இங்கே தான் கொண்டு வர போகிறேன், நான் உன்னை கொண்டு வந்து உன்னை பெரிய ஜாதியாக மாற்ற போகிறேன், உனக்கு மாத்திரம் இல்லை உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளும் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போது நம்மெல்லாம் ஒரு புற ஜாதியிலேருந்து நம்ம கர்த்தரை தேடி அவருடைய சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். எத்தனையோ போராட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். விட்டு வந்த இனத்தார் மற்றும் ஜனத்தார், நம்ம சூழ இருக்கிற ஜனங்கள் நம்மளெல்லாம் பேசுவாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்ன காரியம் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டாரு. யாரும் சொல்ல முடியாது, தகப்பன் தாய் உற்றார் எனக்கு கொஞ்ச நாள் தான். ஆனால் நம்மளோட இடைப்படுகிறவர் மட்டும் இல்லை, நம்மளோட நித்தமும் நம்மளோட இருந்து மறுபடியும் நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நித்திய காலமாக அவரோடு நம்ம இருக்க போகிறோம். இதுதான் கர்த்தர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பு. அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடு, இதெல்லாம் அவனுக்கு கூட்டி தரேன்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம். ஸோ நம்ம ஜலத்தினாலும் ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையோடு நம்ம காணப்படும் போது நிச்சயமாக நமக்கு பரலோகத்துக்கு உண்டான வழிக்கு நம்மளை கொண்டு போகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நின்னாதான் நமக்கு ரட்சிப்பு. ஸோ அந்த முடிவு பரியந்தம் நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மை, அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பட் இந்த பாயிண்ட் மாத்திரம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். கர்த்தர் நம்மளை நடத்த போகிற தேவன், நம்மளை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை ஒரு போதும் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். இதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். ஓகே, இங்கே அடுத்தது யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போகிறார். தூரம் கிட்டத்தட்ட 400 மைல் அவங்களுடைய டிஸ்டன்ஸ். அவங்க இருந்த இடத்துக்கும் 16ஆமுக்கும் டிஸ்டன்ஸ் 400 மைல் தூரம் மனுஷன் நடந்து செல்கிறார். அந்த காலத்தில் வேறு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நடந்து செல்கிறார். தூரத்தில் பார்த்து ஒரு கிராமம் இருக்கிறத கண்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார். அதுக்கு பிறகு தான் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது யாக்கோபுடைய லைஃப்பை பார்க்குறோம். நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் யாக்கோபு கிடையாது, அவர்களுடைய மனைவிகள். கர்த்தர் எவ்விதமாக அங்கே யாக்கோபுக்கு அந்த மனைவிகள் மூலியமாய் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு, மாமன் மூலியமாக எப்படி பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஏனென்றால் நம்ம ஸ்திரீகளை குறித்து தான் அதிகமாக நம்ம பார்க்கணும். ஸ்திரீகள் மட்டும் ஒரு சப்ஜெக்டில் வர முடியாது, அந்த குடும்பமே வரும். ஸோ அந்த குடும்பத்தை எப்படி இந்த ஸ்திரீகள் மூலியமாக அந்த குடும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்றுதான் நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்க போகுது. எடுக்கலாம். 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்தேசரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே
வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருந்த 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றார். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். இப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாயிருக்கிறாரா என்று விசாரித்தார். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இதோ மந்தைகள் சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். யாக்கோபு தன் தாயின் சகோதரனை லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது, தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரர் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய்? சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்சம் நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி,
ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னும் ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. அவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்திலே வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு அவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். இவ்வளோதாங்க. இதை வாசிக்கும்போது இன்னும் நமக்குள்ள உணரணும். யாக்கோபு தகப்பனையும் சரி தன் சகோதரனையும் சரி ஏமாற்றினான். இந்த இடத்துல அவன் போகிறான். அவன் நினச்சான் தன் மாமா வீட்டில் போயிட்டு ஹீ கேன் வெல் செட்டில்னு நினச்சான். தேவன் காண்கிற தேவன். அந்த டிசீவிங் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இருந்தது. அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது லாபான் மூலியமாக. நீ என்னத்தை விதைத்தாயோ அதை தான் நீ அறுப்பாய். தேவன் தம்மை பரியாச பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம வைக்கலாம். ஒரு பப்பாளி செடி விதைக்கணுன்னா ஒரு விதை போட்டு விதைப்போம். அந்த பப்பாளி செடி நல்லா வளர்ந்து கனி காய்க்கிற காலத்தில் நீ ஒரே ஒரு விதை விதைச்ச, அதனால் நான் ஒரே பழம் கொடுக்குறேன்னு சொல்லாது. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அநேக பழம் அந்த மரத்துலேருந்து நம்ம கனிகள் எடுக்கிறோம். இதே போல தான் நம் நல்லதை விதைக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கோங்க, அந்த ஒரு நல்லது நமக்கு திருப்பி வராது. நம்மளை சூழ நன்மையான எல்லா ஈவும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். இதுவே இவர் விதைத்தார் பாருங்க, டிசீவிங், ஃப்ராட் தானே பண்ணார். அவர் விதைச்சார். அவர் போகிற இடமெல்லாம் அனுபவிக்கிறார். 7 வருஷம் ஆடுகளின் மந்தையை மேய்க்கிறார். யாருக்காக என்றால் தான் அதிகமாக நேசித்த ராகேலுக்காக. அந்த நாட்கள் அவர் மேலே இருந்த அன்பு, ராகேல் மேலே இருந்த அன்பு சொற்ப காலம் மாதிரி இருந்ததாம். அவர் எதிர்பார்த்தார் ராகேலை திருமணம் பண்ணுவிட்டு. இன்றைக்கும் இந்த முஸ்லிம்ஸ் மத்தியில் அவங்களும் அதே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணுறது. ஈவினிங்ஸ் ஆஃப்டர் 5:36 தான் அவங்களுடைய மேரேஜ் ஸ்டார்ட் ஆகும். அண்டு பெண்ணை பார்க்க முடியாது மாப்பிள்ளை. கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது. திருமணம் ஆகி அவங்க போகும்போது தான் இதுதான் மனைவின்னு சொல்லுவாங்க. இதே பாரம்பரியம் தான் யூதர்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு தெரியாது யார் மனைவியாக வர போகிறான்ட்டு. கடைசியாக அவர் ஏமாத்தல் இவர் ஏமாந்து நின்னார். அடுத்த நாள் போய் மாமனாரன்ற போய் கேட்கும்போது அவர் உலகத்தின் சட்டத்தை பேசுகிறார். மூத்தவ இருக்கும்போது இளவிலை கொடுக்க முடியாதுன்ட்டு. பாருங்க,
இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எடுக்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படி படிங்க. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். இந்த வசனத்தை அப்படியே பிரித்து பார்க்கும்போது, விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இதை நல்லா உணர்ற ஒரு நேரம்னு வச்சுக்கலாம். God cannot be mocked. ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷனும் அவர் திட்டத்தின்படி அவரை போல தான் இருக்கணும். இப்போ அதுக்கு மாறாக நம்ம செஞ்சால் இட்ஸ் லைக் மாக்கிங் காட்.